கர்த்தர் நல்லவர். இன்று இரவு ஜெபமே ஜெயம் அற்புதமான இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஜெபமே ஜெயம் பிரேயர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவியும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு முன்பாக கர்த்தர் நம்ம கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நம்ம செய்வோம். அற்புதமாய் விசுவாசித்து செய்வோம். கடமைகள் உண்மையாவே சொல்லுவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், 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 ஆமென். நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட கூட இருந்தீர். ஆமென். நன்றி. கிறிஸ்மஸ் அற்புதமாய் செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு உதவி செய்தீர். ஆமென். நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஆமென். இன்னும் ஆண்டவரே, இந்த மீதி இருக்கிற நாட்கள் 2024 முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். விசேஷமா இந்த நாள்ல ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவீராக. ஆமென், ஆமென். உம்முடைய தயவும் உம்முடைய அனுக்கிரகமும் எங்கள் வாழ்க்கையில பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியாரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியார் உதவி செய்வீராக. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சொல்லுங்க பாப்பா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். So dear people, once again merry Christmas. மேரி கிறிஸ்மஸ். ஆமென். வெளிநாடுகள்ல இருந்து, அமெரிக்கா, கனடால இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு மேரி கிறிஸ்மஸ் சொல்கிறேன். இப்போ தான் அவங்களுக்குலாம் விடிஞ்சிருக்கும். மேரி கிறிஸ்மஸ் பீப்புள். மே காட் பிளஸ் யூ ஆல். சந்தோஷமாக இன்னைக்கு இருந்தது போல் என்றைக்கு சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு அற்புதமாய் செல்லவும், அற்புதமாய் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கவும், திருவசனத்தை கேட்டு களிக்கோரும் கர்த்தர் உதவி செய்தார். மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் சங்கீதா, மை சில்ட்ரன் யேசுவா, ஈடன், we all love you so much. எங்களுடைய சபை உங்களை நேசிக்கிறது. தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக செய்வோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு வந்தோம். ஜீசஸ் இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜீசஸ் உங்க வீட்டில் அவர் பிறக்கணும். ஜீசஸ் உங்களுடைய உள்ளத்துல பிறக்கணும். ஜீசஸ் தான் நீங்க பெருசா உங்கள் மனதில் வைக்கணும். பொருள், நிலம் அதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் அடுத்ததுன்னு சொல்றதை விட ஒரு அற்புதமான பாட்டு இருக்கும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன், இயேசு போதும். உண்மையா சொல்ல, நாங்களும் அதை சொல்றோம். இயேசு போதுங்க. அப்போ மற்றவையில் அவர் தரும்போது தாழ்மையோட வாங்கிக்கணும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. பொண்ணுக்கு பின்னாடி போக சொல்லல, நிலங்களுக்கு பின்னாடி போக சொல்லல, இதை எப்படி வாங்குறது, அது எப்படி வாங்குறது, 24 மணி நேரம் அதே யோசிச்சுட்டு இருக்க அப்படி வேணும்னு சொல்லலை. அது பண ஆசை, அது எல்லா தீமைக்கும் வேர். பணக்காரனாகணும் இப்படியாது, அதெல்லாம் வாழ்க்கையை கெடுத்துரும், குடும்பத்தை கெடுத்துரும், திருமண வாழ்வை கெடுத்துரும். குடும்பம், திருமணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அற்புதமான திருக்குடும்பத்தை குறித்து ஜீசஸ், ஜோசப், மேரியை குறித்து பேசும்போது தான் இந்த காரியங்கள்லாம் வருது. நான் சொல்கிறேன் பாருங்க. ப்ளீஸ் டோன்ட் ரன் பிஹைண்ட் மனி. ப்ளீஸ் டோன்ட் பி இன் அ urge டு கெட் ரிச். But instead seek ye first the kingdom of God. Seek the God's kingdom. அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது மற்ற எல்லாம் தரப்படும். ஆண்டவர் சொல்லும்போது கூட கொடுக்கப்படும் கூட சொல்லல, கூட கொடுக்கப்படும், நிறைய கொடுக்கப்படும். everything will be added அப்படின்னு போட்டு. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துறோம். கர்த்தருக்கு பின்னாடி ஓடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, செபிங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பொருளாதார அற்புதங்கள் நடந்தே தீரும். பார்த்தோம்ல, எதுக்கு கர்த்தர் பொண்ணை கொடுத்தார், எதுக்கு விலையேறப்பட்ட பொருட்களை கொடுத்தார், எதற்கு ஒட்டகங்களை கொடுத்தார், எதுக்கு இதெல்லாம்? அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களை நிறைவேற்ற. யோசேப்புக்கு அதெல்லாம் இருந்தனாலதான் வேகமா ஓடி போய் உலக ரட்சகரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவர் இருந்த நிலைக்கு ஆட்டுக்குட்டி கூட வாங்க முடியாத நிலைமையில இருந்தவருக்கு ஒட்டகம் வாங்க முடியுமா? பாலைவனத்தை தாண்டி போடுங்க, சீனாய் பாலைவனத்தை தாண்டி போடும். செய்யுதா? ஃப்ரம் ஈஜிப்ட் to Israel or from Israel to Egypt, they need to cross Sinai wilderness. Sinai வனாந்தரத்தை கிராஸ் பண்ணணும். எதில் கிராஸ் பண்ணுறது? கழுதையா? என் பிள்ளைகிட்ட கேளுங்க, ஷிப் ஆஃப் த டெசர்ட் எதுன்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க கேமல், ஒட்டகம். உங்கள் பிள்ளைகிட்ட கேளு, அவங்களே சொல்லுவாங்க பாலைவன கப்பல், ஒட்டகம். அது இருந்தாதான் இதை தாண்ட முடியும், பாலைவனத்தை தாண்ட முடியும். இங்கே ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கே வழி இல்லாதவருக்கு எங்கே ஒட்டகம்?
உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒட்டகங்கள் ஏராளமும் மீதியான தேசத்தின் வேகமான ஒட்டகங்கள் ஒன்றை மூடும் வந்ததே திரளாய். சும்மா 3 பேர் கொஞ்சம் திரோட டப்பாவை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ்லயும் இந்த டிராமா சினிமாலாம் பார்த்து நீங்க நடிச்சிடாதீங்க. பிரம்மாண்டமாய் அந்த ஊர் மன்னன் ஏரோதே பிரமிக்கத்தக்க, அவன் பேரே ஏரோத் த கிரேட், அவனே பிரமி ஏரோத நடுங்க இயேசு பிறந்தார். பாண்டம்ல ஏரோது மனம் கலங்க இயேசு வெளிப்பட்டார். என்ன யூதருக்கு ராஜாவாய், பூமி அனைத்துக்கும் ராஜாவாய், ஏக சக்கராதிபதி பிறந்திருக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும், வெயிட்டா தான் இருக்கும். பிறந்து வான சேனைகள் இறங்கி பாடுறாங்க, பேப்பர்ல வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் வளருகிறார். 1.5-2 வயது பிறகு சாஸ்திரிகள் வருகிறார்கள். அதுலேயும் ஒருவர் இந்தியாவிலிருந்து வந்தார்னு வரலாறு சொல்லுது. அதுவும் இங்கே வந்து ஊழியம் செய்த செயின்ட் தாமஸ் தோமையார், அவர் வந்து இவரை பார்த்ததாகவும் வரலாறு இருக்கு. பைபிள் எல்லாம் வரலாறு இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ நாள் நடந்துச்சு நினைக்கிறீங்க? ஒரு 30-35 வருஷங்களுக்குள்ள. இயேசு பிறந்து 33 வயதுல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றுட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொன்னாங்க. ஒரு 33-35 வருஷத்துக்குள்ளே, ஏன் 40 வருஷத்துக்குள்ளேயே திரும்பி யார் வரா? ஏன் தாமஸ் வராரு. தாமஸ் வந்து என்ன பண்றாரு? அற்புதமாக இங்க ஊழியத்தை செய்யறாரு. பிளஸ் இங்க இருந்து போன அந்த சாஸ்திரிகளில் 3 சாஸ்திரிகள் கிடையாது, 3 ராஜாக்கள் கிடையாது, 3 விதமான பொருட்கள்னால மக்கள் ஏதோ கற்பனை. 3 ராஜாக்கள் வந்தாங்க, 3 சாஸ்திரிகள் வந்தாங்க, இத்தோடு ஏதாவது எடுத்து கொடுத்தாங்க. இல்லைங்க, அவர்களுடைய ட்ரெஷர்ஸை தொடர்ந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? கொடுத்தார்கள். அதை கொண்டுதான் யோசேப்பும் மரியாளும் இயேசுவும் எகிப்துக்கு ஓடி போய் அதுக்கப்புறம் 1.5 வருஷம் 2 வருஷம் அங்கே இருந்து திரும்பியும் வந்து நாசரேத்தில் செட்டில் ஆகிறாங்க. இயேசு நாசரேத் ஊரில் இருந்து வளர்ந்தபடினால் நஸ்ரேன் என்று அவருக்கு பெயர் உண்டாகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இயேசு பிறந்தபோது போய் கிஃப்ட் கோல்ட்லேயும் வேறு பொருட்களையும் கொடுத்துட்டு திரும்பியும் வீடு திரும்பின அந்த ஞானிக்கு கருத்த சுவிசேஷத்தை தாமஸ் மூலமா அனுப்புறாரு. நான் சொல்றேன் பாருங்க, தேவ ராஜ்யத்தில் விதைத்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில சுவிசேஷத்தின் நன்மை பலாபலன்கள் நடந்தே தீரும். விதைக்கிறவர்கள் அறுத்தே தீருவார்கள். அவன் கொடுத்தது தங்கம், ஆனா அறுத்தது ரட்சிப்பு. நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாய் தாமஸ் வந்து சுவிசேஷம் சொல்லியிருப்பாரு. மிஸ்டர் வாய்ஸ்மேன், நீ வந்து கொடுத்தியே, வந்து பார்த்தியே, அந்த சிறு பையன் வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு இருந்தா. அவர் தான் யேசுவா. அவருடைய நாமத்தினால் நீ ரட்சிக்கப்படணும், நீ மூழ்கி ஞானஸ்நானம் பெறணும், அப்பொழுதுதான் நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கண்டிப்பா தாமஸ் என்ன பண்ணியிருப்பாரு? பிரசங்கித்திருப்பார். அந்த மனுஷனை ரட்சிக்கப்பட்டிருப்பார். Heaven is going to be fantastic and fascinating. இவங்க எல்லாரையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாய் அவருடைய வரைக்கும் இந்த பூமியிலே வெற்றிகரமாய் வாழ்வதற்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? பொண்ணு எதற்கு? வெள்ளி எதற்கு? நிலங்கள் எதற்கு? அவருடைய திட்டங்களை செய்வதற்கு. இல்லை எல்லாம் கொடுத்தா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா உங்ககிட்ட வரவே வராது. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நான் என் மனைவி விசுவாசிக்கிறோம், நீங்களும் விசுவாசிக்க. கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பொன் வேணும். நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா மூட்டை கட்டி அது மேலே தூக்கி உட்காரஞ்சிடும். பத்திரமா வீடா, இதுக்குள்ள வீடா, பத்திரப்படுத்தணும். தேவ ராஜ்யத்துக்கு கொடுப்போம், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் ராஜ்யத்துக்கு கொடுத்துருக்குறோம், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கோம், பொண்ணாகவே கொடுத்துருக்குறோம். அதனால உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவ ராஜ்யத்தில் அதோடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக பணம் தேவை, பொன் தேவை, பொருள் தேவை. கர்த்தர் திரு குடும்பத்துக்கு கொடுத்தது போல உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகள் ரொம்ப உற்சாகமாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் வரப்போறாரு. கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியாது, இப்போ கூட வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அது வரைக்கும் வெற்றிகரமாய் செழிப்பாய் நல்ல ஒரு சாட்சியாய் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
ஜெபம் பண்ணலாமா? இந்த கிறிஸ்மஸ் அற்புதமாக இருந்தது போல் அதில் நியூ இயரை அற்புதமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். தொடர்ந்து நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் கத்தனார் நல்லவராக இருந்து நன்மைகளை செய்ய போகிறார். அவனுடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த பூமியிலே நாம் சுகித்திருப்போம். நான் சொன்ன சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார். உன் ஜனங்களால் நீதிமான்களும் என்றென்றைக்கு பூமியை சுதந்திரிக்கும் நீங்கள்னு போட்டு. ஆகவே இந்த வாழ்நாளில் பூமியில் நாம் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் வெற்றிகரமாக வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் இந்த ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராம் மூலமாக உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். விசுவாசிங்க, விமர்சிக்கிறோம் விமர்சிக்கட்டும், ஜெபிக்கிற நாம் விசுவாசிக்கிற நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், விசுவாசிக்கிட்டே இருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். சங்கீதம் ஜெபம் பண்ணு. Bless the people. பிதாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ நல்ல ஒரு நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே பிதாவே, நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை நாங்கள் நல்லபடியாக ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவரே பிறந்த தினத்தை ஆண்டவரே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ண செய்த கிருபைக்கு நமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல உடல் பலன் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நமக்கு நன்றி. சபையா கூடி ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் எல்லாம் கூடி மலை மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் நாங்கள் ஒன்றாய் கூடி உம்முடைய நாமத்தை உயர்த்த செய்த கிருபைக்கு நமக்கு நன்றி. அப்பா ஆவியை கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா நம்முடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு சந்தோஷ சமாதானத்தால் நிரப்பப்பட்டு இன்றைய நாள் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரே ஸ்பெண்ட் பண்ணதுக்காக கோடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளை ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட நீங்கள் தொடர்ந்து பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை ஆண்டவரே மேரி ஜோசஃபை என் தேவன் நீங்கள் உம்முடைய திட்டத்துக்காக எப்படியெல்லாம் ஆசீர்வதித்து எப்படியெல்லாம் நீங்கள் காப்பாற்றினீரோ அதே போல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டு கத்தா. பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்படட்டும் கத்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற சித்தங்கள் நிறைவேறட்டும். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் கத்தாவே. அதற்கு நீங்கள் ஆஸ்வதித்தீங்கன்னா கத்தாவே அது கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் மூட்டை கட்டி உட்கார்ந்துருக்க மாட்டோம். உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று உங்களுடைய மக்களுக்கென்று நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், செலவு பண்ணுவோம். உங்களுடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக எடுத்து பயன்படுத்துவோம் கத்தா. நீங்கள் எங்களை இந்த ஜனங்களை எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் செழிப்பாக்குவீராக, சுகமாக்குவீராக. உம்முடைய ராஜ்யத்துக்குன்னு எங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்துவீராக, பெரிய தூண்களாக எடுத்து நிறுத்துவீராக. அப்படியே நீங்கள் செய்யப்படுற கிருபைக்கு நமக்கு நன்றியானவர். தொடர்ந்து நீங்கள் எங்களோட உடைய வார்த்தையை கொண்டு இடைப்படுவீராக. எங்களை பத்திரமானவரை நீங்கள் காப்பாற்றுவீராக. உங்களுடைய கரத்தில் ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். எல்லா ஜெபங்களையும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்ல செல்வத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை இன்னும் அதிகமாய் அற்புதத்துக்குள்ளே நடத்துவாராக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் வாழ்க்கை அமைய போகுது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே ரொம்ப சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க. செல்வம் எதுக்கு, பொருள் எதுக்குன்னு கேட்காதீங்க. மாறாக கர்த்தர் தரும்போது அதை விசுவாசத்தோடு தாழ்மையோடு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அதை கொண்டு உங்கள் குடும்பத்தை எப்படி திரு குடும்பத்தை இயேசுவை ஆண்டவர் காப்பாற்றினாரோ அதே போல உங்களையும் செல்வத்தை கொண்டு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் நாட்களை கர்த்தர் அதிகமாய் காப்பாற்றுவாராக. வரும் நாட்கள் எப்படி இருக்க போலன்னு தெரியல. ஆனால் நீங்களும் நானும் விசேஷமாக நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், நல்லா வளர்க்கணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், சபையை காப்பாற்றணும்னா ஐஸ்வர்யம் தேவை. கர்த்தர் அதை கொடுத்து நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார். கீழாய் அல்ல மேலாய் மட்டுமே இருப்போம். கடன் வாங்குறவளா இல்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் தேசங்களுக்கு கொடுக்கிறவளா இருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். Thank you so much people. God bless you. Love you so much. நாளைக்கு காலை 6:30 மணிக்கு மீண்டுமாய் நானும் என் மனைவியை உங்களை ஜெப செய்தியில் சந்திக்கிறோம். வரைக்கும் நல்லா தூங்குங்க. Stay blessed. God bless you.